வணக்கம். ஸோ இன்றைக்கி டிஎன்பிசியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமில் ஏஇ ப்ளஸ் ஜேடிஓவில் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்லேருந்து குயிக்காக ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு நோட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீடியோவாக போடுறோம். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெத்தட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். There are two methods of measurements. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் டைரக்ட் மெஷர்மெண்ட் மெத்தட், செகண்ட் ஒன் இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் மெத்தட். ஸோ இந்த டைரக்ட் மெஷர்மெண்ட் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரக்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேசி இருக்காது, இன்அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் அன்னோன் குவான்டிட்டிஸ் டைரக்ட்லி கம்பேர்டு அகெயின்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஸோ அன்னோன் குவான்டிட்டியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைரெக்டாக கம்பேர் பண்ணுறாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட. இன்டைரக்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கும். இன்டைரக்ட் மெத்தடு அக்யூரேட்டாக இருக்கும், மோர் சென்சிட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறைய இருக்குது. அதில் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்க்குறோம். ஸோ அன்னேபிள் டு ரெஸ்பாண்ட் ரேப்பிட்லி, நாய்ஸியாக இருக்கும், ஹெவி பல்கியாக இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஸ்டேபிள் கண்டிஷன், தே ஆர் யூஸ் ஃபார் ஸ்டேபிள் அண்ட் ஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸ், அதான் யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரேப்பிடாக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இதில் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை விட எல்லாத்தோட எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அக்யூரேசி லெவலும் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் அக்யூரேசியும் எப்படி இருக்கும்? ஸோ அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அக்யூரேசி லெவலை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அக்யூரேசிக்கு ஹையாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டாவது அதுதான் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ கடைசியாக தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் கிவ்ஸ் த ரிசல்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு பேர் தான் அப்சல்யூட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர், ரெய்லேஸ் கரண்ட் பேலன்ஸ். செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ செகண்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் நீட்ஸ் கேலிப்ரேஷன், நம்மளுக்கு கேலிப்ரேஷன் தேவைப்படும். ஸோ அடுத்து இட் கேன் பி ஐடென்டிஃபைட் பை அப்சர்விங் தி அவுட்புட்டை அப்சர்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அம்மீட்டர், வோல்ட் மீட்டர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேபில் ரீடிங் எடுத்து ஸோ அது மூலமாக மெஷர் பண்ணுவோம். ஸோ எத்தனை 10 மில்லி ஆம்பியர் அப்படின்னா 10 மில்லி ஆம்பியர் ரீடிங் என்ன பண்ணும் காட்டும். ஸோ அந்த ரீடிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணி மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து டிஃப்ளெக்ஷன் அண்ட் நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ டிஃப்ளெக்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரேசி லெவல் கம்மியாக இருக்கும், சென்சிட்டிவிட்டியும் கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டிஃப்ளெக்ஷனுக்கு பிஎம்எம்சி, மூவிங் அயான் எலக்ட்ரோ டைனமோமீட்டர் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓம் மீட்டர், மெக்கர். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ பெர்மனண்ட் மேக்னெட் மூவிங் காயில், ஸோ அது என்ன டைப் தான்? டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு லெஸ் அக்யூரேசி அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஹை அக்யூரேசியாக இருக்கிறதுக்கு பேர் தான் நல் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? சென்சிட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு எது பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொட்டன்சியோமீட்டர், கேல்வனோமீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து ரெக்கார்டிங் அண்ட் இன்டகிரேட்டட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரெக்கார்டிங் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது அப்படின்னா கேத்தோட் ரே ஆசிலாஸ்கோப், சப்ஸ்டேஷன் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் இசிஜி. இன்டகிரேட்டட் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர், டொமஸ்டிக்காவில் உள்ளது 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். ஸோ சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர், 3 ஃபேஸ் எனர்ஜி மீட்டர். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் மெயினாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் ஆஃப் ப்ராசஸ். ஸோ ரெண்டாவது கண்ட்ரோல் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். தேர்ட் ஒன் எக்ஸ்பெரிமெண்டல் இன்ஜினியரிங் அனலைசிஸ். எலமெண்ட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம்.
primary sensing element, variable conversion element, data presentation method, measurement system performance. ஸோ ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்யூரேசின்னு என்னது? க்ளோஸ்னஸ் ஆஃப் மெஷர்டு வேல்யூ. ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவோட மெஷர்டு வேல்யூவோட க்ளோஸ்னஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்டாண்டர்ட் வேல்யூ அல்லது நோன் வேல்யூ. ஸோ இதுக்கு பேர் தான் அக்யூரேசி. ப்ரிசிஷன், தி க்ளோஸ்னஸ் ஆஃப் தி மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர், அதுக்கு பேர் தான் ப்ரிசிஷன். அடுத்து சென்சிட்டிவிட்டினா என்ன? சென்சிட்டிவிட்டி அப்படின்னா, சென்சிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் small change in output voltage to the small change in input voltage. Sensitivity is indirectly proportional to the deflection factor. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சென்சிட்டிவிட்டிக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆர்எம் டிவைடட் பை ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன், வி ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன், ஆர்எம் டிவைடட் பை வி ஃபுல் ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன். ஸோ sensitivity equal to 1 by I full scale deflection. சென்சிட்டிவிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் பர் வோல்ட்டு. ரிப்பீட்டபிலிட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரெப்படேஷன் ஆஃப் ரீடிங் ஆஃப் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டேக்கன் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒரு பர்டிகுலர் பீரியடில் நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ அதோட ரெப்படேஷன் ஆஃப் ரீடிங் தான் ரிப்பீட்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ரீப்ரொடியூசபிலிட்டி, it is defined as the measure of repeatability. Of reading an instrument over a period of time. Okay. Dead time, it is defined as the time required by measurement system to begin the response to the change in measurements. So dead zone, it is defined as the range of input value for which there is no input. Range of input value. Dead zone is the range of input value for which there is no output. Linearity, if the output of any instrument is proportional to the input given to it. எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அவுட்புட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா, என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்புட்டை நீங்கள் கூட்டுனீங்க அப்படின்னா அவுட்புட்டும் கூடும். இதுக்கு பேர் தான் லீனியாரிட்டி. ஸோ லீனியாரிட்டி. ரெசல்யூஷன், smallest change in measured value to which instrument will respond. Then drift, for a particular value of input, variation in output of an instrument from desired value. There is no drift for perfect reproducibility. At the static error, it is defined as the difference between a measured value and true value. So static error is nothing but it is a measured value minus true value. Okay, measured value minus true value. Hysteresis is a phenomenon which depicts different output effect and loading and unloading. Threshold, it is a minimum measurable input. So loading effect, measurement system are used some part of energy from the input system. Measurement system are used some part of energy from the input system is known as loading effect. இப்போ டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது வரைக்கும் ஸ்டாட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் முக்கியமானது. ஸோ டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ரேப்பிடிட்டி வித் விச் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் தி மெஷர்டு குவான்டிட்டி. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். மெஷர்மெண்ட் லேக், it is a time required by an instrument to settle its final steady state position. ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் பொசிஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு தேவையான டைம் தான் மெஷர்மெண்ட் லேக். எப்போ அப்படின்னா, ஆஃப்டர் தி அப்ளிகேஷன் ஆஃப் இன்புட். ஸோ ஆஃப்டர் அப்ளையிங் தி இன்புட். டைனமிக் எரர். ஸோ தேர்ட் ஒன், டைனமிக் எரர். Dynamic error is nothing but it is a difference between true value of quantity
changing with time. True value of quantity changing with time. Fidelity, it is the ability of system to reproduce the output. It is the ability of system to reproduce the output in the same form as input. In the same form as input. So errors, instrument la errors, definition error. So error is nothing but it is a difference between measured value minus true value. ஸோ மெஷர்டு வேல்யூக்கும் ட்ரூ வேல்யூக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஸ்டாட்டிக் எரர் அல்லது அப்சல்யூட் எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, பொதுவாக எரர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் டெல் ஏ அப்படின்றது அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர், ஏஎம் அப்படின்னு மெஷர்டு வேல்யூ, ஏடின்றது ட்ரூ வேல்யூ. ஸோ ஒருவேளை இஃப் ஏஎம் கிரேட்டர் தேன் ஏடிஆர் இருந்துச்சுன்னா ஸோ நம்மளுக்கு அப்சல்யூட் ஸ்டாட்டிக் எரர் பாசிட்டிவ் நோன் எரராக இருக்கும். கேஸ் 2, இஃப் ஏஎம் லெஸ் தேன் ஏடி, அதாவது மெஷர்டு வேல்யூ லெஸ் தேன் ட்ரூ வேல்யூ, ஸோ ஸ்டாட்டிக் எரர் ஆர் அப்சல்யூட் எரர் இஸ் நெகட்டிவ் நோன் எரர். நெகட்டிவ் நோன் எரர். ஸ்டாட்டிக் கரெக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் கரெக்ஷன் ஏடி மைனஸ் ஏஎம் மைனஸ் டெல் ஏ, ஏடி மைனஸ் ஏஎம் ஈக்குவல் டு மைனஸ் டெல் ஏ. Next, relative limiting error or percentage error, AM minus 80 divided by 80 into 100. Range x minimum to x maximum. Span is nothing but x maximum minus x minimum. அதுக்கு பேர் தான் ஸ்பேன். ஓகேவா. ஸோ இதெல்லாம் அடுத்து எரர், டிசைட் வேல்யூ, எரர் அட் ஃபுல் ஸ்கேல் டிவைடட் பை டிசைட் வேல்யூ இன்ட்டு 100. இது டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸில் கீழே நம்மளுக்கு என்ன பண்ணும் வரும். டைனமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஸோ ஸ்பீட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், மெஷர்மெண்ட் லேக், டைனமிக் எரர், ஃபிடாலிட்டி, ஸோ அதுக்கப்புறம் எரர், அது கீழே எரர் இருக்குது. ஓகேவா. ஸோ அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர். ஸோ மீன் வேல்யூ சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னா நம்மளுக்கு அரித்மேட்டிக் மீன் வேல்யூ, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எரர். ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீன்ஸ். ஸோ முக்கியமான பார்ப்போம் எஃபெக்ட், பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ எஃபெக்ட் ஒரு ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஒவ்வொரு விதமான எஃபெக்டை வச்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா வேலை செய்யுது. ஸோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஸோ அது எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க? மேக்னெட்டிக் எஃபெக்ட் அம்மீட்டர்ஸ், வோல்ட் மீட்டர்ஸ், வாட் மீட்டர்ஸ், எனர்ஜி மீட்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஹீட்டிங் எஃபெக்ட் அம்மீட்டர்ஸ்லையும் வோல்ட் மீட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட் முக்கியமானது. ஸோ ஒன்வேட்டா கூட கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. வோல்ட் மீட்டர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் என்ன எஃபெக்ட்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு இண்டக்ஷன் எஃபெக்ட், ஏசி அம்மீட்டர், வோல்ட் மீட்டர்ஸ், வாட் மீட்டர்ஸ் அண்ட் எனர்ஜி மீட்டர்ஸில் இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஹால் எஃபெக்ட், ஃப்ளக்ஸ் மீட்டர்ஸ், அம்மீட்டர்ஸ், பாயிண்டிங் வெக்டார் மீட்டர்ஸ். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடியது ஹால் எஃபெக்ட். ஓகேவா. அடுத்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இண்டிகேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ 3 விதமான ஃபோர்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ், இதுக்கு ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆப்ரேட்டிங் டார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ளெக்டிங் டார்க் ஃபஸ்ட் ஒன், டிஃப்ளெக்டிங் டார்க், இது டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோலிங் டார்க் டிசி, கண்ட்ரோலிங் டார்க்கு டிசி. டேம்பிங் டார்க் டிடி, டேம்பிங் டார்க். ஸோ அடுத்து டிஃப்ளெக்டிங் டார்க்கு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மெஷரபிள் குவான்டிட்டி. டிஃப்ளெக்டிங் டார்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மெஷரபிள் குவான்டிட்டி. ஓகேவா. கண்ட்ரோலிங் டார்க்கை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோலிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறாங்க, கிராவிட்டி மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் 2 டைப் இருக்குது, ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், கிராவிட்டி கண்ட்ரோல். ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் தே ஷுட் நாட் பி மேக்னெட்டிக், இது மேக்னெட்டிக்காக இருக்காது ஸ்ப்ரிங் கண்ட்ரோல். கிராவிட்டி கண்ட்ரோல், இன் திஸ் டைப் ஆஃப் கண்ட்ரோல் weight is produced. So weight produced by controlling torque due to gravity. Spring control, they should be proof from mechanical fatigue. It must be used in இது வெர்டிக்கல் பொசிஷனில் தான் யூஸ் பண்ண முடியும். எது? கிராவிட்டி கண்ட்ரோல்.
ஸோ கிராவிட்டி கண்ட்ரோல் வெர்டிக்கல் பொசிஷனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், எது ஸ்ப்ரிங் கண்ட்ரோல். கிராவிட்டி கண்ட்ரோல் ரொம்ப சீப்பானது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன டைப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ப்ரிங் கண்ட்ரோலில். ஸோ ஃபாஸ்பர் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஃபாஸ்பர் ப்ரௌன்ஸ். இது டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸை பொறுத்து டிபெண்ட் பண்ணி இருக்காது, எது கிராவிட்டி கண்ட்ரோல். அடுத்து ஃப்ளாட் ஸ்பைரல் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதில் ஸ்ப்ரிங் கண்ட்ரோலில். இட் டசன் டிட்ரேட் வித் டைம். டேம்பிங் டார்க், 3 விதமான டேம்பிங் டார்க் இருக்குது. ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், ஸோ இந்த மூலமாக டேம்பிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், இந்த ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் மூலமாக டேம்பிங் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் இட் இஸ் யூஸ்ட் when there is an electromagnet in இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எலக்ட்ரோமேக்னெட் இருக்கும் பொழுது யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் இஎம்எம்சி, மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். EM, electromagnetic moving coil instrument. Fluid friction damping, it is used when deflecting torque is poor. Deflecting torque poor-ஆக இருக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய டேம்பிங் தான் fluid friction damping. எக்ஸாம்பிள் ESP. அடுத்து எடி கரண்ட் டேம்பிங். எடி கரண்ட் டேம்பிங், ஸோ எடி கரண்ட் டேம்பிங் பார்த்தீங்க அப்படின்னா it is preferred when there is permanent magnet is used or where strong magnetic field is available. பெர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணும்பொழுது ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அல்லது ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா எடி கரண்ட் டேம்பிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பிஎம்எம்சி, எனர்ஜி மீட்டர், ஹாட் ஒயர், இண்டக்ஷன் டைப். எலக்ட்ரோமேக்னெட்டிக் டேம்பிங், அண்ட் காயில் மூவ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தென் டியூ டு கரண்ட் டேம்பிங் டார்க் இஸ் டெவலப்டு இன் தி காயில். ஒரு காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது அதில் உருவாகக்கூடிய கரண்ட்னால டேம்பிங் டார்க்கு காயிலில் டெவலப் ஆகுது. எக்ஸாம்பிள் கேல்வனோமீட்டர், ஃப்ளக்ஸ் மீட்டர். டிஎன்இபி ஏஇ எக்ஸாம், அடுத்து வரக்கூடிய அசிஸ்டண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் எக்ஸாம்ஸ், ஸோ எல்லா எக்ஸாம்ஸுக்குமே ஸோ இது பேசிக்கு, இது குயிக்காக ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், குயிக் நோட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது எக்ஸாம் டைமில், கடைசி டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.